சந்தோஷத்துடன் அடுத்தான் போறேன் குடிச்சிட்டு எனக்கு 88ஆம் ஆண்டு இங்கே நாட்டை விட்டு போனாங்க. எப்படி பொன்னெடுத்துக்கெல்லாம் குறிக்கப்பட வேண்டிய வட மாகாணத்திலேயே ஒரு சிறப்பாக நடத்தி. தேங்க்யூ இங்கிலீஷ் வாயில ஹிந்தி மலையாளம் என்ன அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி நான் கல்வி கற்ற என்னுடைய சுழிபுரம் விக்டோரியா கல்லூரி தொடர்பான காணொளி. 150 ஆண்டுகள் என்ற வரலாற்று தடம் பதித்திருக்கக்கூடிய 150வது ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாட இருக்கக்கூடிய எங்களுடைய பாடசாலையில் இன்றைய நாளில் முதலாவது நிகழ்வாக நடைபவனியோட ஆரம்பமாகுது. அந்த காட்சிகளை தான் இன்றைய காணொளி வாயிலாக நான் உங்களுக்கு காண்பிக்க போறேன். ஆரம்பமாக இந்த நிகழ்வு சிறப்பாக சுத்தங்கேணி சந்தை, மாவட்ட சந்தை, மூலம் சந்தையூடாக மீண்டும் கல்லூரியை வந்தடைய இருக்கின்றது. அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன மாதிரி இன்றைக்கு எப்படி நிகழ்வுகள் நடக்க போகுது? எங்கள்கிட்ட விக்டோரியா கல்லூரியின் 150வது ஆண்டை முன்னிட்டு இன்றைய நடைபவனி ஒன்று நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். கல்லூரி வாசலிருந்து இந்த நடைபவனி ஆரம்பமாகி சித்தங்கனி சந்தி ஊடாக அப்படியே மாவடி சந்தி சென்று மாவடி சந்தி ஊடாக மூடாய் ஆஸ்பத்திரி அடிக்கு சென்று மூடாய் ஆஸ்பத்திரியால் அப்படியே சுழிபுரம் சந்தியால் வந்து மீண்டும் பாடசாலையை வந்தடைய இருக்கின்றது. இந்த நடைபவனி வந்து எங்கள்ட மூத்த உறுப்பினர் விக்டோரியா கல்லூரியின் பழைய மாநில மூத்த உறுப்பினர் புனிதமெட்டி அவரோட வீராங்கனை அவதான் ஆரம்பிச்சு வைக்க போறா. அவங்க ஆரம்பிச்சு வைப்பதோட இந்த நிகழ்வு இந்த சற்று நேரத்தில் ஆரம்பமாக இருக்கிறது. நன்றி. தொடர்ந்து நினைச்சிருக்கோம். அப்படியாக ஒரு வரலாற்று நிகழ்வு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே ஆரம்பமாக இருக்குது. 150 ஆண்டுகள் என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. எத்தனையோ தலைமுறைகளை கண்டிருக்கக்கூடிய, எத்தனையோ சந்ததியை வளர்த்து விட்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு வந்து கல்வி அறிவு ஊட்டி இருக்கக்கூடிய ஒரு அன்னை விக்டோரியா கல்லூரி அன்னையினுடைய இந்த 150வது ஆண்டு என்ற அந்த வரலாற்று தடத்தில் இன்றைக்கு மாபெரும் நடைபவனியாக ஒரு வரலாற்றை உலகிற்கு எடுத்துச் செல்வதற்காகவும் இந்த விஷயங்களை வந்து கொண்டு செல்வதற்காகவும் தான் இந்த நடைபவனியினுடைய நோக்கம் அமைது. எங்களுடைய கல்லூரி அன்னை 150 ஆண்டுகளை கடந்து பயணிக்கிறாள் என்ற அந்த வீராப்போடு, அந்த மகிழ்ச்சியோடு மாணவர்கள், பழைய மாணவர்கள் எல்லாருமே இணைந்ததாக இந்த நடைபவனி வந்து ஆரம்பமாக இருக்குது. பாடசாலையினுடைய மைதானத்தில் தான் இந்த நடைபவனியினுடைய தொடக்க விழா ஆரம்பமாகுது. பாடசாலை அதிபரினுடைய தலைமையில் மிகச்சிறப்பாக இந்த விஷயங்கள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. அப்படியாக இந்த நாங்கள் உள்ளுக்கு செல்வதற்கு முதல் பார்த்தீங்கன்னா, மைதானத்துக்கு உள்ளுக்கு செல்வதற்கு முதல் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் விக்டோரியா கல்லூரி என, விக்டோரியா கொலிச் என இயற்கையான முறையில் தென்னை ஓலைகளை பயன்படுத்திய முறையில் அந்த அலங்காரம் என உள்பகுதியை நீங்கள் பார்க்கலாம். நிறைந்த மாணவர்கள், பழைய மாணவர்கள் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது. அனைவருக்குமே எதிர்பார்த்து காத்திருந்து ஒரு நாள் அந்த ஒரே மாதிரியான டிஷர்ட்லாம் போட்டுக்கொண்டு இன்றைக்கு நடந்து போய்க்கல. அப்படி ஒரு அழகாகவும் இருக்கும், மகிழ்ச்சியாகவும் இருக்கும். இப்போ இந்த இடத்துல மங்கள விளக்கு ஏற்றப்பட்டு அதனை தொடர்ந்து நிகழ்வு ஆரம்பமாக இருக்குது. நன்றிகள் பாராட்டி தொடர்ந்து பாடசாலை நமது 150வது ஆண்டு நிறைவையொட்டி இன்று நடைபெறவுள்ள மாபெரும் நடைபவனி நிகழ்வுக்காக எங்களது கல்லூரிக்கு வருகை வந்திருக்கும் அனைத்து உள்ளங்களையும் இனிய காலை வணக்கத்துடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் எங்களது கல்லூரி பெருமையை இந்த உலகுக்கு எடுத்துரைப்பதாகவும் அமைய எல்லாம் வல்ல சிவகாமி சமேத நடேச பெருமானை வேண்டி எல்லோரும் இந்த நிகழ்வுக்கு முழுமையான பூரணமான பங்களிப்பு வழங்க வேண்டும் என்றும் இந்த சந்தர்ப்பத்தில் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நடைபவனி பாடசாலையிலிருந்து எவ்வளவு சந்தோஷமாக ஆரம்பிக்கின்றதோ அதை விட பல மடங்கு சந்தோஷத்துடன் நாங்கள் அனைவரும் பாதுகாப்பாக திரும்ப வேண்டும். குறிப்பாக எங்களது விக்டோரியன்கள் அனைவருக்கும்
இந்த மாணவர்களை மிகவும் பாதுகாப்பாக திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பது உங்களது பொறுப்பு. அனைத்து விக்டோரியன்கள் எங்களது பழைய மாணவர்கள் அனைவரும் இந்த நடைபவனி ஆரம்பிப்பதில் இருந்து பாடசாலை மைதானத்திற்கு வந்து சேரும் வரை உங்களது உன்னதமான ஒத்துழைப்பை அதற்காக வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அப்படியாக கல்லூரியினுடைய அதிபரினுடைய செய்தியோடு இந்த நடைபவனி ஆரம்பமாகுது. எவ்வளவு சந்தோஷத்தோடு இங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்களோ அதை விட பல மடங்கு சந்தோஷத்தோடு மீளவும் பாடசாலையை சேரணும் என்று பாதுகாப்பான முறையில் பாடசாலையை சேரணும், அந்த விதமான குழப்பமும் இடையூறுகளும் இல்லாமல் சேரணும்னு அதிபர் அந்த செய்தியோட நிகழ்வு இந்த இடத்துல ஆரம்பிக்குது. நிறைந்த பழைய மாணவர்களுடைய வருகை, அந்த கல்லூரி தாயினுடைய பிள்ளைகள் அனைவருமே இன்றைய நாளில் கல்லூரியை தேடி தாயினுடைய மடியில் நிற்கக்கூடிய அந்த காட்சி என நிறைந்தவர்கள் வாயில் பகுதியிலிருந்து இந்த ஆரம்ப நிகழ்வுகளை கண்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சி என ஊர்திகள் இப்பொழுது ஆரம்பமாகுது. இந்த ஊர்திகள் சிறப்பாக கலாச்சார பண்பாட்டுகளை விளிமயங்களை விவரிக்கும் முகமாக தெரிவிக்கும் முகமான ஊர்திகள் என மிகச்சிறப்பான ஊர்திகள் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாரம்பரிய எங்களுடைய இசை தாளமேள வாத்தியங்கள் இசைக்கக்கூடிய அந்த காட்சிகளோட இந்த பவனி இப்பொழுது பாலசாலையினுடைய முன்றல் வாயில் பகுதியில் இருந்து ஆரம்பமாகுது. தமிழர்களுடைய பாரம்பரிய முன்னைய காலத்தில் போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்படக்கூடிய விஷயம் இந்த மாட்டு வண்டில். அப்படியாக பல்வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த மாட்டு வண்டில் முன்னால் பவனியில் செல்வது, பின்னால் பேரிகைகள் முழங்க, தாள மேள வாத்தியங்கள் முழங்க, அதனைத் தொடர்ந்ததாக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடசாலையினுடைய சின்னம் தாங்கிய ஊர்தி ஒன்று அங்கே பின்னால் கொண்டிருக்குது. அது தொடர்பான விஷயங்களை பார்க்கலாம். வரவேற்பு வாயில் வளைவு வைக்கப்பட்டிருக்கிற பாடசாலையினுடைய 2 புறங்களுமாக இந்த 150வது ஆண்டு சிறப்பு வரவேற்பு வாயில் வளைவுகள் வைக்கப்பட்டிருக்கின்றது. சிறுவர்கள் பெரியவர்கள் என அங்கே சிறப்பாக இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த விஷயம் பாடசாலையினுடைய சின்னம் தாங்கி இருக்கக்கூடியது. அதை தாண்டி அங்கே நடராஜ பெருமான், விநாயக பெருமான், ஜானை, இங்கால சரஸ்வதி, விநாயக பெருமான், ஜானையினுடைய உருவம் அங்கே அப்படியாக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடசாலையினுடைய சின்னம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் நினைக்கிறேன் 2 குழுவினர் 2 ஆண்டுகளைச் சேர்ந்த மாணவர்களுடைய செயற்பாடாக அது அமைய பெற்றிருக்குது. அப்படியாக சிறப்பாக இந்த பவனி ஆரம்பமாக இருக்குது. இப்போது பவனி ஆரம்பமாகி இப்பொழுது சுழிபுரம் பத்திரகாளி அம்மன் ஆலயத்துக்கு செல்லக்கூடிய அந்த வீதிக்கரையில் பவனி சென்று கொண்டிருக்குது. இன்றைய நாளில் சுழிபுரம் பத்திரகாளி அம்மன் ஆலயத்திலே கொடியேற்றம் வரலாற்றில் முதல் முறையாக கொடித்தம்மன் நாட்டப்பட்டு கும்பாபிஷேகம் கண்டு இன்றைய நாளில் கொடியேற்றம் அங்கே நிகழ்து. இன்றைக்கு இங்கே நிற்கிறபடியால் அங்கே செல்ல முடியலை. அடுத்தடுத்த திருவிழாக்களில் அந்த காட்சிகளை பதிவு செய்கிறேன். அப்படியாக இப்பொழுது இந்த ஊர்தி, இந்த பவனி எவ்வளவு தூரத்துக்கு, எவ்வளவு மக்களுடைய, எவ்வளவு மாணவர்களுடைய, எவ்வளவு பழைய மாணவர்களுடைய பங்கேற்போட வருகுது என்ற இந்த விஷயத்தை இப்போ நீங்கள் பார்க்கலாம்.
ஹாய் ப்ரோ ஹாய் ஓ வடிவா சிரிச்சிருக்கு வணக்கம் சார் வணக்கம் 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 இவர் 2 பேரும் தான் என்னோட படிச்சவர் 2 பொம்பளை பிள்ளைகள் தான் கண்டிருக்கேன் வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் எங்க வந்த நீங்கள் நாங்கள் விக்டோரியா காலேஜின் 150 ஆண்டு விழா நடவடிக்கை எப்படி நடக்குது நடவணி சூப்பர் வேற லெவல் பள்ளிய காலத்து மாணவர்கள் எல்லாம் வந்திருக்கிறோம் எல்லாரும் பார்த்து மகிழ்றீங்க ஓகே சந்தோஷம் வாரி சந்தோஷம் 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 ஆனா வாழ்த்து வேலையில் இன்னைக்கு ஹாய் அண்ணா வணக்கம் எங்க வந்த நீ என்ன நடக்கு இங்க விக்டோரியான 150வது ஆண்டு விழா நடந்து ஓ அதுக்கு நாங்கள் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் வந்து நாங்கள் நடக்கிறீங்க சந்தோஷமா நடக்கிறீங்களா என்ன நடக்கு சந்தோஷமா நடக்கிறோம் நாங்கள் கலைக்குது கலைக்குதோ இப்போ தான் தொடங்கி அதுக்கு கலைக்குதா இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கு இந்த கலைக்கல எங்களுக்கு ஓ வீடியோ காசு சொல்றீங்களா தொடர்ந்து பயணிங்க வா ஓ தம்பி வாங்க வாங்க இந்த இது எங்க பிரட்டி கொண்டு வாரியது எங்க பிரட்டி நீங்கள் வணக்கம் 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 எங்க என்ன பூசிக்கிறது பள்ளிக்கூடத்தின் அதான் அப்படியாக மிக நீண்ட வரிசையை கொண்ட ஒரு மாபெரும் நடைபவனியாக இந்த 150வது ஆண்டில் விக்டோரியா கல்லூரி எண்ணெய் வந்து சிறப்பாக இந்த நிகழ்வு வந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இங்கே செல்லக்கூடிய இந்த வீதியில் சுழிபுரத்தில் இருக்கக்கூடிய சிவம் களஞ்சியம் இந்த இடத்துல தாகம் தீர்க்கக்கூடிய விஷயங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறோம். அந்த விஷயங்களை பார்க்குறோம். அப்படியாக நிறைந்தவர்கள் இந்த இடத்துல அப்படியான உதவிகளை செய்ததை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. எல்லாவற்றையும் கடந்து இங்கே அயல் பாடசாலையாக இருக்கக்கூடிய பன்னாகம் மிகண்டான் பாடசாலையில் சிறப்பாக இந்த மாணவர்களுக்கும் பழைய மாணவர்களுக்கும் வந்து சிறப்பாக இந்த இடத்துல நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அவர்களுக்கான தாகம் தீர்க்கக்கூடிய பசியாற்றக்கூடிய அந்த விஷயங்கள் பனிஸ் எல்லாருக்குமே கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இங்கான குளிர்பானங்கள் தேநீர் போன்ற விஷயங்களையும் வந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு கொடுத்தது ஒரு சிறப்பான முன்னுதாரணமான விஷயமாக வந்து இருக்குது. ஏன்னா அயல் பாடசாலை அவர்கள் வரக்கூடிய இந்த 150வது ஆண்டை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய விக்டோரியா கல்லூரி சமூகம் சார்ந்த பாடசாலை மாணவர்கள் பழைய மாணவர்களை சிறப்பிக்கும் முகமாக இந்த விஷயங்களை வந்து செய்து கொண்டிருக்கணும். ஒரு பாராட்டத்தக்க செயல். ஹாய், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கு. கனவு எப்படி உணர்றீங்க இந்த தருணம்? ப்ரௌடா இருக்கு. ஏன்னா சொன்ன நிறைய பேரோட ரீகனெக்ட் ஆகக்கூடிய மாதிரி இருந்தது. அண்ட் எங்களோட எம்ப்ளம் எங்களோட பஸ்ஸால சேர்ந்து எங்களோட பஸ்ல ஒரு ஆள் மெயினா எடுத்து கிரியேட்டிவா செய்து எது செஞ்சீங்க அந்த இதா? ஓகே, சந்தோஷம். பாய் 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 பாய். தம்பி என்னடாப்பா இது, எங்க போனாலும் புதா மறந்துடாதீங்க. ஓகேடா ஓகேடா. தம்பி வணக்கம் வணக்கம். என்ன மாதிரி சார் வணக்கம். இந்த நாள் எல்லாரும் மகிழ்ச்சியா ஒன்று இந்த ஒரு விக்டோரியன்ஸ் அந்த கூட எங்க கீழே பயணம் செய்தோன்றீங்க. இந்த உணர்வு எப்படி இருக்கு? இது மறக்க முடியாத ஒரு பகிரப்பட்ட ஒரு சந்தோஷமான நிகழ்வு. இந்த நிகழ்வு நாங்கள் என்றென்றும் ஒரு பொன்னெடுத்துக்களாக குறிக்கப்பட வேண்டிய அளவுக்கு எங்களுடைய விக்டோரியா காலேஜின் 150வது ஆண்டு நிறைவு விழாவில் நாங்கள் இப்போ எல்லோரும் நடப்பவனியை போய்கொண்டிருக்கின்றோம். இந்த நடப்பவனியானது ஒரு வரலாற்று சிறப்புமிக்கதாக இடம்பெற வேண்டும் நம்பிக்கை கொண்டிருக்கின்றது என்பதை சிறப்பு சிறப்பு சிறப்பு. நன்றி சார். நன்றி.
வணக்கம். புலம்பெயர் தேசத்திலிருந்து இந்த விக்டோரியா கல்லூரியினுடைய பெருமையை பறைசாற்றுவதற்காக அங்கே இருந்து இங்கே வந்திருக்கீங்க. இந்த 150 ஆண்டு நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக உங்களுடைய மனநிலைப்பாடு இப்போ எப்படி இருக்குது? எங்களுக்கு இந்த மனநிலைப்பாடு நாங்கள் கன காலத்துக்கு முதல் இந்த பள்ளிக்கூடத்தில் இருந்த மாதிரி ஒரு சின்ன பிள்ளைகள் மாதிரி நடந்து வருவனே நடந்து வந்துருக்கிறேன். 38ஆம் ஆண்டு 88ஆம் ஆண்டு இங்கே நாட்டை விட்டு போனாங்க. இப்போ நிற்க வந்து திருப்பி அந்த பழைய நிலைவில் பள்ளிக்கூடத்தில் நிற்கிறது கிடைக்குது. மற்றவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். நீங்கள் புலம்பெயர்ந்த தமிழர் என்று சொன்னதுக்கு எங்களை எல்லாரும் சில வெளிநாட்டுக்காரர் ரெண்டு வினம். நாங்கள் அங்கேயும் வெளிநாட்டுக்காரர் இங்கேயும் வெளிநாட்டுக்காரர் ஆகிட்டோம். ஆனால் நீங்கள் சரியான பதம் ஒன்று பாவிச்சிருக்கிறீர்கள். ரொம்ப நன்றி. எங்கள் பள்ளிக்கூடம் வந்து 150வது வருஷத்தில் போய்கொண்டிருக்குது. இப்போ இன்னும் பல ஆண்டுகள் வாழ வாழ்த்துகிறோம். 89 பேட்சில் இருந்து நான் வந்திருக்கிறேன். எங்களுடைய ஆக்கள் எல்லாம் 89 பேட்ச் தான். இந்த ஆக்கள் எல்லாரும் சேர்த்து அவையோட சேர்ந்து இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வாகனங்கள் எல்லாம் போகுது நடப்பவனியில் வந்துருக்கிறோம். நன்றி. தொடர்ந்து விக்டோரியன்ஸராக தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. அப்படியாக எங்களை கல்வி கற்ற ஆசிரியர்கள் கூட இதில் கணேசமுத்து சார் வந்திருக்கிறார். அப்படியாக அவர்கள் கூட எங்களுடைய பாடசாலையினுடைய பழைய மாணவர்கள் சிறப்பாக இந்த நாளில் மகிழ்ச்சியாக இந்த நடைபவனில் கலந்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறோம். இங்கே எங்களோட பொடியில் வந்து எங்களை சின்ன டான்ஸ் எல்லாம் போட்டுக்கொண்டு அவ்வளவு புத்துணர்ச்சியோடையும் மகிழ்ச்சியோடையும் இந்த 150வது ஆண்டினுடைய நடைபவனியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறோம். நிறைந்த மாணவர்களும் நிறைந்த பழைய மாணவர்களும் சூழ்ந்த இந்த அன்னையினுடைய 150வது ஆண்டை ஒரு வரலாற்று நிகழ்வாக மாற்றக்கூடிய ஒரு செயற்பாடாக இந்த நடைபவனியை வந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ நாங்கள் வடக்கம்பரையில் இருந்து சித்தங்கனியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இந்த பவனியானது இப்பொழுது சித்தங்கனி சந்தியை அண்மித்திருக்குது. போலீசார் கூட உரிய முறையில் அதற்குரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள், இந்த போக்குவரத்து தொடர்பான நடவடிக்கைகளை வந்து சீர் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறோம். வட்டுக்கோட்டை போலீசார் வந்து மிகுந்த ஒரு நல்ல சேவை வந்து எங்களுக்கு வழங்கியிருந்தார்கள். இந்த பாதைகளை ஒழுங்கமைத்து தருதல் மற்றும் எங்களை வந்து ஒரு சீரான இடத்துக்குள்ளே கொண்டுதல், ஒரு சைட்டில் வந்து ஒரு பக்கத்தில் வந்து ஒரு பாதையை தந்து எங்களை தந்து அதனூடாக பயணங்களை மேற்கொள்ளத்துக்குரிய அனுமதியை தந்து ஒரு சிறந்த முறையில் வந்து அவர்களும் வந்து தங்களுடைய சேவையை வழங்கியிருந்தார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படியாக சித்தங்கனி சந்தையிலேருந்து இப்போ நாங்கள் வட்டுக்கோட்டையை நோக்கி போய்கொண்டிருக்கல. இங்கே வட்டுக்கோட்டை இந்து கல்லூரி இருக்குது. அவர்களும் சிறப்பாக எங்களுக்குரிய இந்த உபசரிப்புகளை வழங்கியிருந்தது பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. வரக்கூடிய மாணவர்களுக்கு தாகம் தீர்க்கக்கூடிய அந்த விஷயங்கள் அப்படியாக இதில் செய்யப்பட்டிருந்ததை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. நிறைகுடங்கள் எல்லாமே முன்னாலே வைத்து வரவேற்கும் முகமாக எங்களுடைய இந்த நடைபவனிக்கு ஒரு சிறப்பான கௌரவத்தை தந்திருக்கக்கூடிய மாதிரியான விஷயம் வந்து இந்த இடத்துல நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. மாவடி சந்தையில் இருந்து இப்போ மூளாய் செல்லக்கூடிய பக்கம் எங்களுடைய இந்த பவனி வந்து திரும்புது.
அப்படியே நாங்கள் மூளாய் சந்திக்கு சென்று பொன்னாலை சந்திக்கு சென்று அங்கே இருந்து மூளாய் சென்று மூளாயிலிருந்து அப்படியே சுழியூரம் சந்திக்கு சென்று அங்கே இருந்து பாடசாலைக்கு செல்வோம். அதுதான் அந்த ஒழுங்கில் தான் இந்த பவனி வந்து போய்கொண்டிருக்குது. மிகுந்த மகிழ்ச்சியோடையும் உற்சாகத்தோடையும் பழைய மாணவர்களும் செயற்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. வருடத்துக்கு ஒரு முறையோ இல்லாட்டி 10 வருடத்துக்கு ஒரு முறையோ 12 வருடங்களுக்கு ஒரு முறையோ வரக்கூடிய நிகழ்வுகள் இது. 150 ஆண்டுகளை கடந்த பிறகு வந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இது. அப்படி என்றால் அது எவ்வளவு தூரம் ஒரு வரலாற்று நிகழ்வு. எங்களுக்கெல்லாம் நாங்கள் வாழக்கூடிய இந்த காலத்தில் இந்த நிகழ்வில் பங்கு கொள்றதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு என்று நினைக்கலே ஒரு பெரும் மகிழ்வு. 150 ஆண்டுகள் வரலாற்றை கொண்ட ஒரு பாடசாலையில் நாங்களும் படிச்சிருக்கிறோம் என்று நினைக்கல ஒரு தனிப்பெருமை. அப்படியாக மிகுந்த மனதில் நிறைய பெருமைகளோடையும் ஒரு முடுக்கோடையும் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். வீதியில் செல்லக்கூடிய வீதிகளில் முழுவதுமே வந்து நீங்கள் பார்க்கலாம். மாணவர்களுடைய உபசரிப்பு, அதே மாதிரியாக இருக்கக்கூடிய மக்களுடைய உபசரிப்புகள் என சிறப்பாக இந்த விஷயங்களை வந்து நாங்கள் கண்ணூடாகவே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. விக்டோரியா கல்லூரி அன்னைக்குரிய மதிப்பும் மரியாதையும் இந்த விஷயங்களில் வந்து நாங்கள் கண்ணூடாகவே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இங்கே இந்த இடத்துல கூட நீங்கள் பார்க்கலாம் இந்த தாகம் தீர்க்கக்கூடிய விஷயங்கள். குறிப்பாக இந்த பவனியில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து வருகிறார்கள். எல்லாருக்குமே தாகம் தீர்க்கக்கூடிய அந்த விதத்தில் பல விஷயங்களை வந்து செய்து கொண்டிருக்கணும் ஒழுங்குபடுத்தி. சில இவற்று எங்களுடைய பழைய மாணவர்கள் கூட இந்த இடத்துல நின்று ஒழுங்குபடுத்தி பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறதை வந்து நாங்கள் பார்க்கிறோம். வணக்கம். என்ன நடக்குது? சிறப்பாக கொண்டாடுறதுக்கு அனைத்து பழைய மாணவர்களும் பாடசாலை அபிவிருத்தி சங்கம் எல்லாம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு வந்து நாங்கள் ஒரு மனப்பூர்வமாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றதை தெரிவித்துக் கொள்கிறோம். சந்தோஷம். எதிர்வர நாட்கள் வரக்கூடிய 150 ஆண்டு விழாவை மந்திர மாதிரி சிறப்பாக எல்லாரும் நினைஞ்சு கொண்டாடணும்ன்றது எங்களோட விருப்பம். வணக்கம் தம்பி, வணக்கம். நீங்கள் பின்வழிக்கா பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு டிரைவர் இப்படி எல்லாம் போட்டுக்கொண்டு பயணம் செய்ய இப்போ முதல் முறையாக பார்க்கிறேன். மரியாதை எடுத்து வேணாமோ? அண்ணா வணக்கம் அண்ணா. பழைய மாணவனும் எங்களுடைய தலையாமைக்கு பேச தவிசாலை ஏந்தன் நினைக்கிறார். வணக்கம் அண்ணா. வணக்கம். இன்றைய நாள் ஒரு வரலாற்று நிகழ்வு உண்டு. இப்போ பாதை வழியாக பாதையாக போய் கொண்டிருக்கிறோம். இந்த மனப்பதிவு உங்களை எப்படி இருக்கு? உங்களோட மனப்பதிவு சொல்லுங்க. உண்மையிலே இது ஒரு வரலாற்று நிகழ்வு. எங்களுடைய விக்டோரியா கல்லூரியுடைய 150வது ஆண்டு நிகழ்வு. எங்களுடைய பழைய மாணவர்கள் அத்தனை பேரும் உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலிருந்தும் சரி இங்கே வந்து ஒற்றுமையாக இந்த மிக நீண்ட தூர நடைபவனியை சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல நாங்கள் வருகை தந்து கொண்டிருக்கும் பொழுது ஏனைய பாடசாலைகளும் கூட எங்களுக்கு தேவையான உபசரணைகளை கூட எங்களுக்கு வழங்கி கொண்டிருந்தார்கள். அதே போல இந்த பிரதேசத்தினுடைய மக்களும் கூட தங்களால் இயன்ற ஆதரவை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். ஒற்றுமையாக எங்களுடைய முன்னாள் அதிபர்கள் தற்போதைய அதிபர்களுடைய தலைமையிலே வெகு சிறப்பாக எங்களுடைய பழைய மாணவர்களுடைய அந்த முன்மாதிரியை இந்த வட மாகாணத்திலேயே ஒரு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மிகவும் சந்தோஷமான விஷயம். நன்றி. உங்களோட பகிர்வுக்கு நன்றி. வணக்கம் ராகுலன் அவர்களே. என்னோட சக பள்ளிக்கூடத்தில் படித்து ஒரே வகுப்பில் படிக்க நிற்கிறான். தம்பி என்ன மாதிரி நிலைமை சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கு இன்னைக்கு. தமிழ் வராது ஹாப்பியா இருந்த சந்தோஷம் வேற அப்படித்தான். இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்ச அப்படியெல்லாம் கொஞ்சம் அப்படித்தான் கேட்கிறேன். ஆக்சுவலி நான் துபாயில இருந்து வந்ததால இங்கிலீஷ் வாயில ஹிந்தி மலையாளம் அனம்மனம் ஹரி சந்தோஷே போயிட்டு வாரம். பாடசாலையினுடைய பழைய மாணவிகள் மிக சந்தோஷமாக. வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க? எப்படி போய்கிட்டு இருக்கும் இந்த நடை பாதை விக்டோரியா கல்லூரியில 150வது ஆண்டு விழா இன்னைக்கு நாள் ஆரம்பிச்சிருக்கிறோம். தொடர்ச்சியா அடுத்த கிழமை மட்டும் போகுது. எல்லா விக்டோரியன்ஸும் வந்து சிறப்பா வந்து கலந்து கொள்ளுங்க. சரியா? நன்றி அக்கா, நன்றி. அண்ணன் மேல அடிச்சு கொண்டு போறார். அவர் பெரிய வித்துவான்.
150வது ஆண்டு நிறைவை குறித்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நடைபவனி நிகழ்வானது இப்பொழுது இவ்வீதி வழியாக வருகை தந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் பொன்னாலை சந்திக்கு வந்துட்டோம். இந்த பொன்னாலை சந்தி உங்களுக்கு தெரியும். அப்படி அங்காளி பக்கம் போனால் கார்நகர், இங்காளி பக்கம் போனால் மூளைக்கு போகலாம், இங்காளி பக்கம் போனால் நாங்கள் வந்த மாவடி சந்திக்கு போகலாம். அப்படியாக அந்த சந்தி பொன்னாலை சந்தி என்று தான் இதை சொல்லுவார்கள். அடுத்த சந்தி மூளை சந்தி. இப்போ பொன்னாலை சந்தியில் வந்து நாங்கள் நிற்கிறோம். இந்த இடத்துல இருந்து தொடர்ச்சியாக பயணம் போகிறோம். நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் மிகச் சுவாரஸ்யமாக இருக்குது. நீங்களும் பார்க்கலாம். ஏனென்றால் நிறைந்த விக்டோரியன்ஸ்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் புலம்பெயர் தேசங்களில் இருந்து கூட. ஆனாலும் நிறைந்தவர்கள் இப்பவும் அங்கேயே இருக்கிறார்கள். இனி ஆண்டு விழா இருக்குது, அந்த நிகழ்வுக்கு வருவதற்கும் பலர் காத்திருக்கிறார்கள். வராதவர்கள் இந்த விஷயங்களை வந்து நீங்களே இந்த நேரே இந்த இடத்துல இருந்து பார்த்த மாதிரி உணர்வணும், இல்லாட்டி இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஒரு உணர்வு உங்களுக்கு வரணும்ன்றதுக்காக தான் ஒரு நீண்ட காணொலியாக இவ்வளோ விஷயங்களை அடக்கிய காணொலியாக வந்து இந்த காணொலியை வந்து பதிவு செய்கிறேன். சிறப்பான ஒரு செயல், கட்டாயம் செய்யப்பட வேண்டிய ஒரு செயல். இந்த 150வது ஆண்டில் நிச்சயமாக இது நிகழுது என்ற பார்க்கல எனக்கு மிக சந்தோஷமாக இருக்குது. இந்த நடைபாவனையில் வந்து கௌரவிக்கப்படக்கூடிய ஒரு ஆள் தான் எங்களுடைய சிவரி மாஸ்டர்னு சொன்னால் தான் என்ன தெரியும். இப்போ வந்து கிராம சேவகராக GS ஆக இருக்கக்கூடியவர். ஒரு காலத்தில் பாடசாலையே தன்னுடைய ஒரு என்னென்னு சொல்லுவார், பாடசாலையில் தான் முழுவதுமாக அவருடைய காலம் நேரம் எல்லாமே கழியும். எங்களை வளர்த்து விட்டவர் கூட அவர் தான். நாங்கள் விக்டோரியா கல்லூரியில் கல்வி கயின்றாலும் கூட 6ஆம் ஆண்டுக்கு நான் போனதில் இருந்து அவருக்கு கீழே அடிபணிந்து இல்லாட்டி அவருடைய சொல் கேட்டு தான் நாங்கள் நடந்தது கூட. பாடசாலை ஆசிரியர்கள் இல்லாட்டி எங்களுடைய வகுப்பாசிரியர்கள் என்பதையும் தாண்டி சிவரி மாஸ்டருக்கு பயப்பட்டதான் கூட அவருடைய வழிநடத்தல்கள் தான் எங்களுடைய பயணங்கள். அது விளையாட்டாக இருக்கட்டும், கல்வி சார்ந்ததாக இருக்கட்டும், அந்த விஷயங்கள் அதிகமாக அமைந்திருந்தது. பாடசாலையிலேயே இரவு நேர வகுப்புகளை எங்களுக்கு வைத்து இல்லாட்டி எங்களை படிக்க விட்டு இருந்து தானும் அந்த விஷயங்களை பார்த்திருந்து எங்களுடைய வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியாக இருக்கக்கூடியது தான் எங்களுடைய சிவரி மாஸ்டர். இன்றைய நாளில் சக விக்டோரியன்ஸ்கள் நாங்கள் உட்பட அனைவருமே இணைந்து அவரை அந்த இடத்துல தோளில் ஒரு சிறப்பு கௌரவம் உண்டு இந்த இடத்துல கட்டாயம் செய்யப்பட வேண்டியது. அந்த விஷயத்தை வந்து இதில் செய்ததை எங்களோட பொடியல் செய்ததை நினைச்சு நானும் சந்தோஷப்படுறேன். நிறைந்தவர்கள் மகிழ்வார்கள். அப்படியாக அந்த விஷயம் இதில் இடம்பெற்றிருக்கிறத வந்து உங்களுக்கு காட்சிப்படுத்துகிற நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அப்படியாக பாடசாலையை நோக்கியதாக இந்த நடைபவனி வந்து இப்பொழுது இங்கே ஆரம்பமாகி போய்கொண்டிருக்கிறது. சொல்லுடன் சந்தியை நோக்கி போகிறோம். போகக்கூடிய வீதிகள் முழுவதுமே நீங்கள் பார்க்கலாம். எந்த ஒரு வீட்டிலையும் வந்து எப்படியும் ஒரு விக்டோரியன் இருப்பார். ஏனென்றால் இந்த சுற்றுச்சூழலில் இந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய சுழிபுரம், தோல்புரம், மூளாய் என பல்வேறுபட்ட சூழல்களில் இருக்கக்கூடியவர்கள், கிராமங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே விக்டோரியா கல்லூரியில் படித்திருப்பார்கள். வீட்டில் யாராவது ஒருவர் என்றாலும் விக்டோரியனாக இருப்பார். அப்போ அதால் அந்த உணர்வும் அவர்களுக்கும் அந்த தேவை இருக்குது. தேவை என்பதை தாண்டி அவர்களும் தாங்களும் எதுவும் செய்ய வேண்டும், பள்ளிக்கூடத்துக்கு எதுவும் செய்யணும் என்ற அந்த காரணத்துக்காகவும் இந்த விஷயங்களை செய்வதாக நான் நினைக்கிறேன். அப்படியாக சிறப்பாக இப்போ நாங்கள் மூளாய் பிள்ளையார் கோயிலை வந்து அண்மித்திருக்கிறோம். சைவப்பிராசா பாடசாலை மாணவர்களுடைய உபசரிப்பு இந்த இடத்துல நீங்கள் வீதியில் இருக்கக்கூடிய பாடசாலைகள் இல்லாட்டி நாங்கள் இந்த பயணிக்கக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய பாடசாலைகள் அநேகமானவை இந்த உபசரிப்பு மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். முன்னர் நான் சொன்னது போலவே ஒரு மிகச்சிறப்பான செயல், முன்னுதாரணமான செயல். அனைவருமே இப்படி பாடசாலைகளுக்குள்ள போட்டி இருக்கத்தான் வேண்டும். ஆனாலும் அது ஒரு ஆக்கபூர்வமான போட்டியாக இருக்கணும். அப்படியாக இந்த இடத்துல மூளாய் சைவ பிரகாசாவை சேர்ந்த பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள் வருகை தந்து இந்த இடத்துல நின்று உபசரிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நேரில் பார்க்கக்கூடாது. எங்களுடைய இந்த நடைபவனி செல்லக்கூடிய அந்த சம நேரத்திலே பார்த்திங்கன்னா ஒரு துவிச்சக்கர ஒரு சைக்கிள் ரேஸும் வந்து இந்த இடத்துல இடம்பெற்று கொண்டிருக்குது. அவர்களுக்கு வழிவிட்டு இப்பொழுது விக்டோரியன்ஸ் முழுவதும் அனைவருமே பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக நின்று அந்த சைக்கிளினுடைய அந்த போட்டி செல்வதற்கு வந்து இடம் விட்டு நிற்கக்கூடிய அந்த காட்சியில் வந்து நீங்கள் பார்க்குறீங்கள்.
ஒருமித்ததாக எங்களுக்கும் இது ஒரு வரலாற்று நிகழ்வு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அவர்களும் அந்த போட்டி நிகழ்வை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இடம் கொடுத்து இந்த இடத்துல வந்து விக்டோரியன்ஸுகளாக சிறப்பாக நாங்களும் அவர்களுக்குரிய சந்தர்ப்பங்களை வழங்கி இந்த இடத்துல சென்று கொண்டிருக்கிறோம். சார் சார் கையை காணும் சார். என்ன சார் கட்டாயம் கையில் ரெண்டாலும் காட்டுங்க வேணடா எருமை மாடுகள். அண்ணா எப்படி போய்கொண்டிருக்கு எங்கடா இது? சிறந்த முறையில் சிறந்த முறையில் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்குது. இதுல விக்டோரியன்ஸ் விளையாட்டு கழக இளைஞர்கள் இந்த பங்களிப்பு மிகவும் நல்ல சிறப்பாக இருந்தது. ஏனென்றால் நடப்பவனி ஒழுங்கமைக்கிறதுக்கு அதோட பழைய மாணவர்கள் ஒத்துழைப்பு நிறைய பழைய மாணவர்கள் வந்தார்கள். நான் கலைக்கு போனேன். சரியா கலைக்கலாம் கிடையாது. அவ்வளவுக்கு ஒழுங்கமைப்பாங்க. பாருங்க பிள்ளைகள் அந்த சைட் ஒரு லைனோட போய் வீதிக்கு இடையூறு இல்லாமல் எவருக்கும் இடையூறு இல்லாமல் நடப்பவனி ஒழுங்கான முறையில் போய்கொண்டிருக்கின்றது. எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் எந்த குழப்பமும் இல்லை. எந்த விதமான அசம்பாவிதங்களும் இன்றி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது சிறுகுளம் வானவண்டியை அண்மித்து விட்டது. இன்னும் சற்று நேரத்தில் கல்லூரியை சென்றடைய போகின்றது. எனவே இந்த உள்நாட்டு வெளிநாட்டு உறவுகளே உங்களுக்காக நாங்கள் எப்பொழுதும் விக்டோரியன்ஸ். அப்படியே எங்களுடைய இந்த நடைபயணியானது சுழிரம் சந்தியை ஆரம்பிக்கிறது. இங்கே இருந்து பேரணியாக எல்லாருமே ஒரு இடத்திலே திரண்டு இங்கே இருந்து பாடசாலையை நோக்கி செல்ல இருக்கணும். தொடர்ந்து இடம்பெறக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து இங்கே இருந்து ஆரம்பித்து பாடசாலைக்குள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். விக்டோரியன்களின் நடைபயணம். விக்டோரியன்களின் 150வது ஆண்டை குறிக்கின்ற நடைபவனி பேரணியானது இப்பொழுது சுழிபுரம் சிவமண்ண கல்லூரியில் மறக்க முடியாத ஒரு ஆள் சிவமண்ண பாலண்ண எல்லாமே எங்களுடைய கல்லூரியில் வந்து மறக்க முடியாதாக்கள். பாலண்ண நான் நினைக்கிறேன் இப்போ சோயினம் காரணமாக வீட்டிலே இருக்கிறாருண்டு வயசு காரணமாக. அப்படியாக கண்ணில் பாலண்ண பாடசாலையில் எங்கு பார்த்தாலும் சிவமண்ண என நாங்கள் இருந்த காலங்களில் வந்து மிக எங்களோட அந்யோன்யமாக நெருக்கமாக பழகிய ஆக்களில் அவை இருவரும் வந்து இந்த பாடசாலை கல்வி சாரா ஊழியர்களில் வந்து பாலனையை வந்து நாங்கள் அப்படி சொல்லலாது. ஆனாலும் சிவண்ண ஒரு கல்வி சாரா ஊழியர். அப்படியாக சிறப்பான நாட்களை வந்து எங்களுக்கு பாடசாலையில் தந்த ஆக்கள் அவர்கள்.
அப்படியாக மீண்டும் பாடசாலை குண்டலுக்கு வந்திருக்கக்கூடிய நடைபெறும் பாடசாலை ஆரம்பித்து அப்படியே சுற்றி ஒரு பெரிய சுற்றோன் சுற்றி நிலவும் பாடசாலை உள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீர்கள். மிக சிறப்பாக இந்த நடைபவனியானது 150வது ஆண்டை அடையாளப்படுத்தக்கூடிய இந்த நடைபவனியானது சிறப்பாக இடம்பெற்றிருக்கு. நீங்களும் இந்த காணொலி வாயிலாக கண்ணூடாக பார்த்துருப்பீர்கள் நான் நம்புகிறேன். அப்படியாக தொடர்ந்து பாடசாலைக்கு உள்ளே அனைவரும் சென்று அங்கே பாடசாலைக்குள்ளே தேநீர் வழங்கப்பட்டது. அதை விட பாடசாலைக்கு உள்ளே பாடசாலை கீதத்தோடு தான் இந்த நிகழ்வு வந்து நிறைவுற்றது. சிறப்பாக இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த விஷயம் தொடர்பான சில பதிவுகளை காணொலி வாயிலாக உங்களுக்கு இங்கே தெரியப்படுத்தியிருக்கிறது. காணொலியை பார்வையிட்டவங்களை அனைவருக்குமே நன்றி. காணொலி தொடர்பான கருத்துக்களுக்குள்ள தெரியுங்க. இன்னும் கொஞ்சம் காணொலி இருக்குது, அதையும் பார்த்துட்டு நிறைவு செய்யுங்க. நன்றி. நடைபெற்ற முதலாவது நிகழ்வான நடைபவனி ஊர்தி ஊர்வலங்கள் மிகவும் சிறப்பாக பெருமையுடன் நடந்து முடிந்துள்ளது. அந்த வகையிலே அந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த கல்லூரி சமூகம் விழாக்குழு உறுப்பினர்களுக்கு நன்றி.